உதயநிதி என்னுடைய பிள்ளையின் வயதுதான், ஆனால் என் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை திட்டுகிறவனை பார்த்து மதிப்போடு நாம் திரும்ப சொல்லுகிற சொல்லிருக்கிறதே, அதை விட கடுமையான சாட்டை அடி அவர்களுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று நேற்று ஒரு பெண் பேசி இருக்கிறார். இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் நம் திராவிட இயக்கம். கட்சியின் ஒரே நோக்கம் முதலமைச்சராவதுதான். இரண்டாவது அமைச்சருக்கு கூட யாரும் தயாராக இல்லை. எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த நாடகம் திருச்சியிலே 53 நடைபெற்றது. பராசக்தியோட பிறந்தவனா நீன்னு கேட்டார். ஆம், நான் பராசக்தியோடு பிறந்தேன், பராசக்தி ஊட்டிய உணர்வில் வளர்ந்தேன். இன்றைக்கும் பராசக்தியினுடைய அந்த உணர்விலே தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கிறேன். கள்ளக்குடி போராட்டத்தின் முதல் அணிக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், 3வது அணிக்கு தலைவர் கவிஞர் கண்ணதாசன், 2வது அணிக்கு தலைவர் என்னுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்பையா. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு தலைவர் மாப்போசி தான். ஆனால் தமிழுக்காக போராடிய பெரியார் நமக்கு தலைவர். 75 வந்த புத்தகத்தை மறுபடியும் தோண்டி எடுத்து மறுபதிப்பாக கொண்டு வந்தது நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையே சார். உதயநிதி என்னுடைய பிள்ளையின் வயதுதான், ஆனால் என் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். நான் உதயநிதியின் மீது பாராட்டி நான் என்ன பெறப்போகிறேன்? பாராட்டுவது எதையும் பெறுவதற்காக இல்லை. உதயநிதி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலும், இந்த புத்தகம் மட்டுமல்ல, சுமித்ராவை யார் தந்தார்கள்? ரேவதியை யார் தந்தார்கள்? இங்கே பேசிய சாருமதியை யார் தந்தார்கள்? தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களிடத்திலே பேச்சு போட்டியை நடத்தி இளம் பேச்சாளர்கள் என்ற திமுகவில் ஒரு புதிய ரத்தத்தை இன்றைக்கு அவர் பாய்ச்சி இருக்கிறார். நாம் நன்றியோடு நினைவு சொல்ல வேண்டும். வடிகட்டி அந்த 170 பேரை தந்ததோடு மட்டுமல்லாமல் 170 பேரையும் என்னை போன்ற ஒருவரிடமும் 10 பேரை கொடுத்து தொடர்ந்து இவர்களுக்கு பயிற்சி அடியுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது இந்த கழகத்தின் மீதும் கொள்கையின் மீதும் இந்த நாட்டின் மீதும் கொண்டிருக்கிற பற்று என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே அவர் செய்திருக்கிற பணிகளிலே ஒன்று, 75ஆம் ஆண்டு வெளிவந்த சிட்டிபாபு எழுதியிருக்கிற திமுகவின் வரலாற்றை மறுபடியும் பதிப்பித்து அதை ஒரு புத்தகமாக முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் என்னும் பெயரில் முதலமைச்சர் தான் அந்த புத்தகங்களை வெளியிட்டார். முதலமைச்சர் வெளியிட்ட அந்த புத்தகங்களிலே ஒன்றுதான் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பாக வந்திருக்கிற இந்த திமுக வரலாறு. இதில் 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, எல்லாம் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படிப்பதற்கு கடினம் இல்லாமல் ஒரு நாவலை படிப்பது போல இருக்கிறது. தேதியை எடுத்துக்கொண்டால் என்னென்ன நிகழ்ந்தது என்பது வரிசையாக. இது கட்சிக்காரர்கள் மட்டுமில்லை, எல்லோரும் படிக்கலாம். அதுவும் இந்த காலத்திலே படிக்க வேண்டும். திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்தது என்று எதையும் கிழிக்காதவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பேச வேண்டும். நம்முடைய கண்ணியம், நம் மேடையினுடைய நாகரிகம் எங்கே இருக்கிறது என்றால், நான் பார்த்தேன் சுமித்ரா பேசுகிற போது திரும்ப திரும்ப ஒரு சொல்லை அவர் கவனமாக சொன்னார். பெரியாரை பெரியார் என்று சொல்லக்கூடாது, ஈவேரா என்று சொல்ல வேண்டும், அண்ணாதுரை என்று சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த பெயரால் சொன்னால் என்ன? ரோஜாவை எந்த பெயரால் அழைத்தாலும் ரோஜா ரோஜா தான். ஷேக்ஸ்பியர் எழுதியது போல ரோஸ் இஸ் ஆல்வேஸ் ரோஸ். நீ எந்த பெயரில் வேண்டுமானாலும் அழைத்துக்கொள். ரோஜாவின் மனமும் மாறாது, நிறமும் மாறாது, குணமும் மாறாது. நீ ஈவேரா என்று சொல், அண்ணாதுரை என்று சொல், கருணாநிதி என்று சொல், எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாடு சொல்லும். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சுமித்ரா திரும்ப திரும்ப பெயரை குறிப்பிடுகிற போது கவனமாகவோ இயல்பாகவோ அவர் மணியரசனார் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுதான் இந்த மேடையின் கண்ணியம், அதுதான் நம்முடைய நாகரிகம். நம்மை திட்டுகிறவனை பார்த்து மதிப்போடு நாம் திரும்ப சொல்லுகிற சொல்லிருக்கிறதே, அதை விட கடுமையான சாட்டை அடி அவர்களுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. நீ என்னை நாயே என்று சொல்லலாம். பெரியாரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று நேற்று ஒரு பெண் பேசி இருக்கிறார். அதை கேட்டு தலைவன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன், யாராவது ராஜாஜியை பற்றி, காமராஜரை பற்றி நம் மேடையில் தவறாக பேசினால் அவர்களை அந்த பேச்சை பேச வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு அவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன். இதுதான் அண்ணாவிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பண்பு. அண்ணாவை போல ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது. இன்றைக்கு காலையிலே அண்ணன் கதிர்வேல் அவர்கள் சென்ற ஆண்டு வெளியிட்ட அந்த மலரை கொண்டு கொடுத்தார்கள். அதிலே என்னுடைய கவிதை ஒன்று இருக்கிறது. நான் எழுதியதை மறந்தே போனேன். அந்த கவிதையை படித்த போது அதை அண்ணாவை பற்றி என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நான் எழுதியிருக்கிறேன். நான் என்ன அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறேன் என்றால், அண்ணாவின் பெயரை சொன்னால் அன்பென்று காதில் கேட்கும். அவன் அண்ணான்னு தான் சொன்னான், ஆனால் எனக்கு காதில் அன்புன்னு விழுகுது. அண்ணாவின் பெயரை சொன்னால் அன்பென்று காதில் கேட்கும். அண்ணாவின் உரையை கேட்டால் அரங்கமே அவராய் மாறும். வேறு யாரும் இல்லை. அண்ணாவின் உரையை கேட்டால் அரங்கமே அவராய் மாறும். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த 18 ஆண்டுகளில்
எதை சொல்லுவது எதை விடுப்பது? இந்த புத்தகத்தை முழுமையாக நான் படித்து முடித்தேன். இங்கே அரங்கத்திலே சொல்லுவதற்காக மட்டுமில்லை, நான் அறிந்து கொள்வதற்காகவும். ஆனால் 18 ஆண்டுகள் வரலாற்றையும் சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? ஒரு சுருக்கமான வழியை நான் எடுத்துக்கொண்டேன். 50களிலே ஒரு ஆண்டு, 60களிலே ஒரு ஆண்டு. இந்த 2 ஆண்டுகளிலே நடந்தவைகளை சிட்டிபாபு தொகுத்து தந்திருப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 50களிலே ஒரு ஆண்டு, ஏதேனும் ஒரு ஆண்டு என்று எடுக்கிற போது 53. 60களிலே ஒரு ஆண்டு 62. இந்த 53லும் 62லும் நடந்தவற்றை பற்றி மட்டும் நான் ஒரு 25 நிமிடங்களில் உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறேன். 53 நான் தற்செயலாக ஏதேனும் ஒரு ஆண்டு என்று தான் எடுத்தேன். எடுத்த உடனேயே அந்த ஆண்டுக்கும் காரைக்குடிக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த ஆண்டுக்கும் எனக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. அந்த ஆண்டு எப்படி தொடங்குகிறது? 53ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக கழகத்தின் தலைவர்கள் தங்கள் தோள்களில் கைத்தறி ஆடைகளை சுமந்து தெரு தெருவாக விற்றார்கள். என்ன நிகழ்வு அது? நெசவாளர் துயர் துடைப்போம். 52 டிசம்பரில் தஞ்சாவூரில் நடைபெற்ற பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. அது 53 ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தலைவர்கள் கைத்தறி ஆடையை விற்பனை செய்தார்கள். எதற்காக? நெசவாளர் துயர் துடைப்போம். அன்றைக்கு நெசவாளர்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருந்தார்கள். யார் யார் எந்தெந்த ஊரில் விற்பனை செய்தார்கள்? அறிஞர் அண்ணா திருச்சியிலே தொடங்கினார். தலைவர் கலைஞர் சென்னையிலே விற்பனை செய்தார். காரைக்குடியில் நாவலர் நெடுஞ்செழியன் விற்பனை செய்தார். நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன். நம் வீட்டில் பழைய படம் ஒன்று இருந்தது. அந்த படம் என்ன காட்சியை தருகிறது என்றால், நாவலர் அவர்கள் துணியை விற்பனை செய்கிறார், அருகில் என் அப்பா இருக்கிறார், அவர் விற்பனை செய்கிற அந்த துணியை என் அம்மா வாங்கி கொள்ளுகிறார். இப்படி ஒரு படம் வீட்டிலே இருந்திருக்கிறது. எனவே இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு இதைவிட பெரிய தகுதி வேறொன்றும் தேவையில்லை என்பதால் அதையும் நான் திருப்பி சொல்லுகிறேன். நாவலர் தான் காரைக்குடியிலே அந்த கைத்தறி ஆடைகளை விற்றார். பிறகு கலைஞர் சென்னையிலே விற்றார். எதற்காக கைத்தறி ஆடைகள்? வெறும் நெசவாளர் துயர் துடைக்க மட்டுமில்லை. ஒன்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போது பலரும் சொல்லுகிறார்கள், இந்த திமுக கழக மேடையிலே துண்டு போர்த்துவது ஒரு பழக்கமாகி போய்விட்டது. உண்மைதான். எதற்காக துண்டுகளை போர்த்துகிறோம் என்றால், நெசவாளர் துயர் துடைக்க கைத்தறி ஆடைகளை வாங்கி போர்த்துங்கள் என்று 53லே சொன்ன முழக்கம்தான் இன்று வரைக்கும் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, தோளிலே துண்டு போர்த்துவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோரும் தோளில் துண்டு போட்டுக்கொள்ள முடியாது. அதுதான் இந்த சமூகத்தின் நிலைமை. யாரும் துண்டு போட்டுக்கொள்ள முடியாது. துண்டு போட்டுக்கொள்வதற்கு ஒரு ஜாதி வேண்டும். மற்றவர்கள் துண்டை கையிலே தான் வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது இடுப்பிலே தான் கட்டிக்கொள்ள வேண்டும். குறித்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் நம் திராவிட இயக்கம். வெறும் மேடையிலே ஒருவனை மதிப்பை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, அந்த துண்டு இடுப்பிலே அல்ல, யார் தோளிலே வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதற்காக தொடங்கிய அந்த இயக்கம்தான் 53 ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிற்று. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விதமான காரணமும் அதிலே உண்டு. நீங்கள் துண்டு போர்த்துவது என்பதற்குள்ளே ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது. அந்த அரசியல் வரலாற்றை நினைவுபடுத்துவதற்காக எல்லோரும் துண்டணியலாம், எல்லோரும் பட்டம் போட்டுக் கொள்ளலாம். முன்பெல்லாம் இருந்தது, யார் பட்டம் போடுவார்கள்? பரமாச்சாரியாள், பெரிய வாழ், சின்ன வாழ். உங்களுக்கு தான் வாழ் இருக்க வேண்டுமில்லை, எங்களிடத்திலையும் வாழ் உண்டு. எங்களுக்கு அறிஞர் உண்டு, கலைஞர் உண்டு, நாவலர் உண்டு, சொல்லின் செல்வர் உண்டு, கவிஞர் உண்டு என்று பட்டத்தை நாங்களும் போட்டுக்கொள்வோம். சாதாரணமாக வந்த மனிதர்கள். எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் காரைக்குடியில் பேசுகிற போது என் அப்பா சொல்லுவார், காரைக்குடியில் பேசுகிற போது எதற்காக மேடையில் இருக்கிறவர்களெல்லாம் வைரமுத்தவர்களே, சிற்பியவர்களே என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? நாம் நமக்குள் இப்போது சொல்லிக்கொள்வது வேண்டுமானால் சடங்காக இருக்கலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது என் அப்பா என்னிடத்திலே சொன்னார், ஒரு முறை அண்ணா காந்தி திடலிலே பேசினார். இந்த கூட்டத்திற்காக உழைத்த அருமை நண்பர் ராமசுப்பையா அவர்களே என்று அவர் சொன்னதற்கு பிறகு, நேற்றைக்கு வரைக்கும் என்னை சாதாரணமாக பார்த்தவன் அடுத்த நாள் போகிற போது அண்ணாதுரை ஒரு பேரைத்தான் சொன்னார் என்றான். ஒரு தொண்டனை, அந்த இடத்தில் இருக்கிற கடைசி தொண்டனை பெருமைப்படுத்துகிற ஒரு செயல் அது. அப்படித்தான் இந்த கைத்தறி ஆடைகள் வந்தன. காலம் மாறி போயிற்று. நம்முடைய கழகத்தின் தோழர்களுக்கு, பேரவையின் நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், மேடைகளிலே இப்போதும் நீங்கள் கைத்தறி ஆடை போர்த்துங்கள், ஒரு நாளும் பொன்னாடை போர்த்தாதீர்கள். இந்த பொன்னாடை ஏன் போர்த்தாதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், பொன்னாடையை பார்த்த உடனே கோபப்படுவது என் மனைவி தான். ஏனென்றால் எதற்கும் அது பயன்படாது.
எதற்கும் பயன்படாது. நீங்கள் கைத்தறி ஆடை போர்த்தினால் போகிற போது மழை பெய்தால் தலையை துடைத்து கொள்ளலாம். கைத்தறி ஆடையை போர்த்தினால் தலைக்கு வைத்து தூங்கலாம். பொன்னாடையை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு கைத்தறி ஆடையை போர்த்தி கொண்டு இந்த தெருவில் நான் நடக்கலாம். எண்ணி பாருங்கள், ஒரு பொன்னாடையை போர்த்தி கொண்டு இந்த தெருவில் நான் நடந்தால் என்னை யாரோரும் என்ன நினைப்பார்கள்? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் நெசவாளர் துயர் துடைக்கத்தான் அந்த கைத்தறி ஆடை வந்தது. நாம் போர்த்துகிற பொன்னாடை மேடைக்கு பளபளப்பாக இருக்கும். அது குஜராத்திலே இருந்து வந்தது. நண்பர்களே, குஜராத்திலிருந்து இனி எதுவும் நமக்கு வேண்டாம், போதும். குஜராத்திலிருந்து எதுவும் வேண்டாம், போதும். எனவே கைத்தறி ஆடை போர்த்துவதற்குள் இத்தனை அரசியல் இருக்கிறது, சமூக அரசியல் இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். இந்த இடத்தில் இன்னொரு மிக முதன்மையான ஒரு நிகழ்வு கைத்தறி ஆடை விற்பனை செய்த நாளில் சென்னையில் நடைபெற்றது. அது என்ன நிகழ்வு என்றால் வரலாற்றில் மிக முக்கியமானது. அதை சிட்டிபாபு அவர்கள் குறிக்கவில்லை, நிகழ்வை மட்டும் குறிக்கிறார். அதற்கு பின்னால் இருக்கிற செய்தியை நான் சேர்த்து சொல்லுகிறேன். சென்னையிலே ராயப்பேட்டை லாய்ட்ஸ் காலனியில் கலைஞர் அவர்கள் துணிகளை விற்பனை செய்து கொண்டு போகிறார். நடிப்பிசை புலவர் KR ராமசாமி அவர்கள் அந்த ஒரு முன்னால் போகிற ஊர்தியில் நின்று இசை பாடி கொண்டு போகிறார். லாய்ட்ஸ் காலனியின் இந்த முதல் ஓரத்தில் இருக்கிற வீட்டில் குடியிருந்தவர்கள்தான் கலைவாணரும் NSK மதுரம் அவர்களும். அவர்கள் தெருவுக்கு வந்து கலைஞரிடத்திலே துணிகளை வாங்கி கொள்கிறார்கள். அந்த ஊர்தி நகர்கிறது. லாய்ட்ஸ் காலனியில் அண்ணன் தினவன் போன்றவர்களுக்கு தெரியும், அதே ராயப்பேட்டை லாய்ட்ஸ் காலனியிலே சொந்த வீட்டோடு இருந்தவர் தான் அன்றைக்கு சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகர். அப்போதுதான் கதாநாயகரானார். அவர் தெருவுக்கு வந்து கலைஞரிடத்திலே துணிகளை வாங்கி கொள்கிறார். அவருடைய பெயர் அன்றைக்கு ராமச்சந்தர். பின்னால் அவர் அறியப்பட்டார் MGR என்று. அதற்கு அடுத்த நாள் தான் MGR திமுகவில் சேருகிறார். 53 ஜனவரி 4 கைத்தறி ஆடைகளை வாங்கி கொண்ட MGR அவர்கள்தான் ஜனவரி 5ஆம் தேதி திமுகவில் உறுப்பினராக சேருகிறார். இப்போதும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் நடிகர்கள் வரக்கூடாது என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் வருகிற போதே முதலமைச்சரை குறிவைத்துக் கொண்டு வரக்கூடாது. MGR 19 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றினார். 19 ஆண்டுகள் தொண்டராக, சட்டமன்ற உறுப்பினராக 19 ஆண்டுகள் பணியாற்றி விட்டதற்கு பிறகுதான் அவர் அங்கே வந்தார். திடீரென்று அவர் மீனவ நண்பனாக ஆகிவிடவில்லை. நம்முடைய ராமேஸ்வரத்திலிருந்து பேரின்பம் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். திடீரென்று அவர் முதலமைச்சராகவில்லை, திடீரென்று மீனவ நண்பனாகவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 36 பேர் முதலமைச்சர் கனவோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வந்தவுடனே கட்சியின் ஒரே நோக்கம் முதலமைச்சராவது தான். இரண்டாவது அமைச்சருக்கு கூட யாரும் தயாராக இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், MGR அன்றைக்கு உள்ளே வந்தார். 19 ஆண்டுகள் திமுக கழகத்திலே பணியாற்றினார். அந்த 53ஆம் ஆண்டு தான் அவர் கட்சியிலே இணைந்த பிறகு 2 மாநாடுகள் அன்றைக்கு 53இல் நடந்திருக்கிறது. ஒரு மாநாடு சேலத்தில், இன்னொரு மாநாடு திருச்சியில். என்ன மாநாடு என்றால், கட்சி வளர்ச்சி நிதிக்கான மாநாடு அல்ல, தேர்தலுக்கான மாநாடு அல்ல, சமூக சீர்திருத்த மாநாடு. திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கம் அதுதான். கட்சியின் தேர்தலுக்காக நாம் வரவே இல்லை, சமூக சீர்திருத்த மாநாடு. பிறகு ஏன் தேர்தலுக்கு வந்தீர்கள்? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் சமூக சீர்திருத்தங்களை செய்வதில் இருக்கிற கடினத்தை அண்ணா உணர்ந்தார். எனவே இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக வந்தாரே தவிர இது மட்டுமே நோக்கமாக வரவில்லை. எனவே 53ஆவது ஆண்டு கட்சியில் இணைந்த MGR அவர்கள் 1953 மே மாதம் திருச்சியிலே நடைபெற்ற சமூக சீர்திருத்த மாநாட்டில் கலந்து கொண்டார். அதுதான் அவர் கலந்து கொண்ட முதல் மாநாடு. யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்தால் அந்த மாநாட்டில் தலைவர்களின் உரைகளுக்கு இடையில் MGR, KRR, சிவாஜி கணேசன் ஆகியோர் ஒரே மேடையில் கலை சொற்பொழிவாற்றுவார்கள். அப்படித்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். MGRம் சிவாஜி கணேசனும் சேர்ந்து நடித்த படம் கூண்டுக்கிழி. அது 54இலே வந்தது. ஆனால் MGRம் சிவாஜியும் சேர்ந்து நடித்த நாடகம், திமுகவின் நாடகம், திருச்சியிலே 53இலே நடைபெற்றது. இதுதான் முதல் நாடகம். எனவே இப்படி எல்லோரும் சேர்ந்து நின்று ஒரு களத்தில் அத்தனை நடிகர்கள். SS ராஜேந்திரன் ஒரு நாடகத்தில் நடிக்கிறார். சந்திரோதயம் நாடகம் நடக்கிறது, அதில் அண்ணாவே நடிக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் பல நாடகங்களிலே நடித்திருக்கிறார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்திலே அவருடைய நடிப்பு அந்த நாடகத்திலே பேசப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிவோம். எனவே அப்படி நடந்த அந்த மாநாடுகளுக்கு பிறகு, அதுவும் சிவாஜி கணேசன் அந்த மாநாட்டிலே கலை சொற்பொழிவு ஆற்றுகிறார். 53. அவர் எப்போது அறிமுகமாகிறார்?
பராசக்தி படம்தான் ஒரே நாள் இரவில் சிவாஜி கணேசன் என்கிற மனிதனை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. அது 52 அக்டோபர் தீபாவளி நாளில் வந்த படம். அந்த படம் வந்ததை பார்த்துவிட்டு ஒருவர் தமிழன் என்கிற பெயரில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த பராசக்தி படத்தை பார்க்க நான் அசோக் திரையரங்கத்திற்கு போனேன். அது பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற ராக்ஸி என்று சொல்லுகிறார்கள். அந்த அசோக் திரையரங்கத்திற்கு போகிற போது மக்கள் முண்டியடித்து கொண்டு போனார்கள். அதுவே எனக்கு கவலையாக இருந்தது. பிறகு படத்தில் பெயர்கள் வருகிற போது கவனிக்க வேண்டும். கதாநாயகன் பெயர் வந்தால் கைதட்டுவார்கள். அந்த மனிதன் ராஜாஜிக்கு எழுதியிருக்கிறான். அந்த படத்தின் பெயர்கள் வருகிற போது கதைவசனம் மு. கருணாநிதி என்று சொன்னவுடன் எல்லோரும் கைதட்டினார்கள். என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய கைதட்டுகளை அவர்களால் அன்றைக்கும் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இன்றைக்கும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அப்படி ஒரு கடிதம் எழுதுகிற அளவுக்கு சிவாஜி கணேசனை புகழ்பெற்றவராக ஆக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள்தான். ராஜகுமாரி படம்தான் 47 முதலாக எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். அதற்கு கதைவசனம் எழுதி வரும் கலைஞர் தான். கலைஞர் முதலாக கதைவசனம் எழுதிய படமும் ராஜகுமாரி தான். சிதம்பரம் ஜெயராமன் மாடர்ன் தியேட்டர்ஸிலே போய் சொல்லுகிறார், நீங்கள் ராமச்சந்திரன் என்கிற ஒருவரை புதிதாக சின்ன சின்ன காட்சிகளிலே இருந்து நடிகராக ஆக்கியிருக்கிறீர்கள். இப்போது நாம் இன்னொருவரை என் மைத்துனர் மிக நன்றாக எழுதுவார், அவரை அழைத்து வருகிறேன் என்று அப்போதுதான் கலைஞரும் வருகிறார். 2 பேரும் 1946 அக்டோபர் கோயம்புத்தூரில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ் திரையரங்கத்திலே தான் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது அவர்களுக்கும் தெரியாது அடுத்து ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் வரலாற்றை 2 பேரும் தான் எழுதப் போகிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது. எனவே சிவாஜி கணேசன் நடித்து புகழ் பெற்ற பராசக்தி வந்த அந்த காலத்தில் 53 திருச்சியில் நடைபெற்ற சமூக சீர்திருத்த மாநாட்டில் எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிக்கிறார்கள். கலைஞரிடத்தில் இருந்து அவருடைய நினைவாற்றல், அவருடைய எதையும் சொல்லுகிற அந்த முறை இருக்கிறதே. ஒரு முறை 2012ஆம் ஆண்டு ஒரு நாள் காலையில் நான் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற போது, என்னை நீங்கள் வாழ்த்துங்கள், எனக்கு 60 வயது நிறைகிறது என்று சொன்னேன். 60 வயசு ஆயிடுச்சு உனக்கு, எப்போ பிறந்த என்று கேட்டார். 1952 என்று சொன்னேன். அடுத்து என்ன தெரியுமா கேட்டார் அவர், 1952 என்றேன். ஓ, பராசக்தியோடு பிறந்தவனா நீன்னு கேட்டார். ஆம், நான் பராசக்தியோடு பிறந்தேன், பராசக்தி ஊட்டிய உணர்வில் வளர்ந்தேன். இன்றைக்கும் பராசக்தியினுடைய அந்த உணர்விலே தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அல்ல, என்னை போல் எங்கள் காலத்தின் இளைஞர்களை உருவாக்கிய திரைப்படம் பராசக்தி. பராசக்தி படம் அல்ல, பராசக்தி தமிழ்நாட்டின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதி. அதில் நடித்து புகழ் பெற்ற சிவாஜி கணேசன் அன்றைக்கு திருச்சியிலே நடைபெற்றார். எனவே புகழோடு இருந்த திமுக கழகம் 53 ஜூலை மாதத்திலே 3 பெரும் போராட்டங்களை அறிவித்தது. அதைத்தான் நாம் மும்முனை போராட்டம் என்று சொல்லுகிறோம். 3 போராட்டங்கள். ஒன்று, டால்மியாபுரம் என்கிற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்பது. இன்னொன்று, குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தார். இனிமேல் காலையில் பாதி நேரம்தான் பள்ளிக்கூடம், மாலையில் அவனவன் தொழிலை, அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் தொழிலை என்று சொல்லாமல் வீட்டுக்கு போய் அவரவர் வீட்டில் தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி கற்றுக்கொள்ள சொன்னார் என்றால் அதற்கு என்ன பொருள்? நீ உன் அப்பன் தொழிலை கற்றுக்கொள். இதை எங்கே சொன்னார் ராஜாஜி? ராஜாஜி அவர்களுடைய சில குணங்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும். பல மிக முக்கியமான திட்டங்களை அவர் சட்டமன்றத்திலே சொல்லுவதில்லை. இந்தியை திணிக்கப் போகிறேன் என்று 37 ஜூலை மாதம் 10ஆம் தேதி ராமகிருஷ்ணா பள்ளியிலே பேசுகிற போது அறிவித்தார். அது சட்டமன்றமா? அது அமைச்சரவை கூட்டமா? ராமகிருஷ்ணா பள்ளியிலே போய் பேசுகிற போது இனி 125 பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக இருக்கும் என்று அறிவித்தார். அதே போல இனிமேல் பாதி நேரம்தான் பள்ளிக்கூடம், மீதி நேரம் அவருடைய வீட்டு தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்கே சொன்னார்? சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார். சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசுகிற போது என்ன சொல்கிறார்? நீங்களெல்லாம் இந்த தொழிலை செய்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படியானால் இனிமேல் இந்த தொழில் வீணாகி போய்விடாதா? எண்ணி பாருங்கள், சலவை தொழிலை அந்த பிள்ளைகள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடாது. என் பிள்ளை மருத்துவனாக இருக்க வேண்டும். சிலர் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா, எதற்காக பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறீர்கள்? மாடுமைக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு தன் பிள்ளைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்புகிற புதிய ராஜாஜிகள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ராஜாஜியை விட இவர்கள் கொடியவர்கள். ராஜாஜியிடம் நேர்மையாவது இருந்தது. எனவே அன்றைக்கு ராஜாஜி அப்படி சொன்னபோது அதனை எதிர்த்து, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். 1953 என்பதே தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்த காலம்.
அதே 53ஆம் ஆண்டு தான் ஐயா பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்தினார். 53 மே மாதம். எப்போதும் பெரியார் சில நாள்களை தேர்ந்தெடுப்பார். பிள்ளையார் சிலை உடைப்புக்கு பெரியார் தேர்ந்தெடுத்த நாள் எது தெரியுமா? வைகாசி விசாகம், அதாவது புத்தன் பிறந்த நாள் என்று சொல்லுகிற காலம். எதற்காக நீங்கள் பிள்ளையாரை கூட அவர் சொன்னார், நான் கோயிலிலிருந்து எடுத்துக்கொண்டு வரவில்லை, நான் ஒரு பிள்ளையார் செய்து கொண்டிருக்கிறேன், இது ஒரு சாம்பிள் பிள்ளையார், இதை வைத்து நான் உடைக்கிறேன் என்றார். அதை ஏன் புத்தர் பிறந்த நாளில் உடைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அறிவாளி பிறந்த போது தான் அறியாமையை உடைக்க வேண்டும் என்றார். ஒரு அறிவாளி பிறந்த நாளில் தான் அறியாமையை உடைக்க வேண்டும். அதற்கு பிறகு கட்சியினுடைய தொண்டர்கள் கேட்டார்கள், பிள்ளையார் சிலையை உடைக்கப் போகிறோம் என்று, புத்தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஏன் பிள்ளையார் சிலையை உடைக்கிறோம் என்று கேட்பார்களே காவல் நிலையத்தில் என்றார்கள். எளிமையாக விடை சொல்லுங்கள், பிறந்த நாளில் கேக் வெட்டுவதில்லையா, நாங்கள் பிள்ளையாரை வெட்டுகிறோம், அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று சொல்லுங்கள் என்றார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார், பிள்ளையார் சிலை உடைக்கப்படுகிறது. 3 தலைவர்கள் ஒரே காலகட்டத்தில் எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள் என்று பார்க்க வேண்டும். பிள்ளையார் சிலையை உடைப்பேன் என்று பெரியார் தொடங்கினார். முதலமைச்சராக இருந்த ராஜாஜி, நீங்கள் அதே நாளில் எல்லோரும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள், நான் ராமசாமி நாயக்கரை கைது செய்ய போவதில்லை என்று சொன்னார். அண்ணாவிடத்தில் கேட்டார்கள், நீங்களும் பிள்ளையார் சிலையை உடைப்பீர்களா என்று. அப்போதுதான் வெகு மக்கள் இயக்கத்தை கட்டி கொண்டிருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் மிக ஆதுரியமாக ஒரு விடை சொன்னார், நாங்கள் பிள்ளையாரையும் உடைப்பதில்லை, பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைப்பதில்லை என்றார். அதுதான் அண்ணா 2க்கும் மிக அருமையாக நடுவில் ஒரு விடையை சொன்னார். எனவே குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு. அண்ணா பிள்ளையார் சிலை உடைப்புக்கு இல்லாமல் பெரியார் நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கில் ஒரு செய்தியை சொன்னார். பிறகு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் ஒரு கடையில் போய் ஒரு பிள்ளையாரை வாங்கினேன், என்னோடு இன்னும் பலரும் வாங்கினார்கள், நான் மட்டும் உடைக்கவில்லை, நான் உடைத்தேன், அவர்கள் கரைத்தார்கள், என் மீது மட்டும் ஏன் வழக்குன்னு கேட்டார். உலகத்திலேயே ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு கொண்டு போய் கரைக்கிறது நம்மாடு தான், வேறு எவனும் அப்படி பண்ண மாட்டான். அதான் பெரியார் கேட்டார், நான் உடைத்தேன், அவன் கரைத்தான், 2க்கு என்னடா பெரிய வேறுபாடுன்னு கேட்டார். ஆனால் அண்ணா அதற்குள் சிக்கிக்கொள்ளாமல் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தும் கள்ளக்குடி போராட்டத்தை நடத்தியும் நேரு அவர்கள் சித்தூர் தமிழர் போராட்டத்தை நான்சென்ஸ் என்று சொன்னதை எதிர்த்தும் மும்முனை போராட்டத்தை 53 ஜூலையில் நடத்தினார். அதிலேயும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது அல்லது ஒரு பெருமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் அறிந்த செய்தி தான். கள்ளக்குடி போராட்டத்தின் முதல் அணிக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், 3வது அணிக்கு தலைவர் கவிஞர் கண்ணதாசன், 2வது அணிக்கு தலைவர் என்னுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்பையா. கலைஞரும் அப்பாவும் ஒன்றாகத்தான் சிறையில் இருந்தார்கள். அப்போது 1 வயது 3 மாத குழந்தை நான். என்னை பார்க்க வேண்டும் என்ற என் அப்பா சொன்னதனாலே என்னை சிறைக்கு தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள். நான் ஒரு முறை நம்முடைய முதலமைச்சரிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது வேடிக்கையாக சொன்னேன், தலைவர் இருக்கிற நேரத்தில், அன்றைக்கு அப்பாவை பார்க்க நான் சிறைக்கு வந்தபோது நீங்களும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் முதலாக சந்தித்து கொண்ட இடம் திருச்சி மத்திய சிறைச்சாலையாக இருக்கலாம். எனக்கு 1.25 வயது, உங்களுக்கு 5 மாதம். எனவே அவருக்கு என்னை விட அவர் 1 ஆண்டு இளையவர். எனவே 2 பேருடைய அப்பாவும் சிறையிலே தான் கள்ளக்குடி போராட்டத்திலே இருந்தார்கள். இப்படித்தான் கழகத்தின் வரலாறு தொடங்கிற்று. நண்பர்களே, ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு வரலாற்றிலும் இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்கிற கணக்கை நாம் கொள்ள வேண்டும். தென்னார்காடு மாவட்டத்திலே காங்கிரசுக்கு எதிராக வேலை செய்தான் என்பதற்காக மஜீத் என்கிற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான். கழகத்தின் வரலாற்றில் எத்தனை படுகொலைகள்! கழகம் தோன்றிய 1 ஆண்டிற்கு உள்ளாகவே நான் சொல்லுகிறேன், குன்றத்தூரில் தான் முதல் துப்பாக்கி சூடு. 1949 செப்டம்பர் மாதம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டு ஓராண்டு ஆவதற்குள் அண்ணாவும் பெரியாரும் கைது செய்யப்பட்டார்கள். அண்ணாவினுடைய ஆரியமாயை புத்தகத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார். ஆரியமாயை அன்றைக்கும் நம்மை எதிர்த்தது, இன்றைக்கும் வேறு வேறு பெயர்களால் நம்மை எதிர்க்கிறது. இதுவும் ஆரிய மாயை தான். அன்றைக்கு சிறையிலே இருந்த காலகட்டத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுகவின் சார்பில் குன்றத்தூரில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், NV நடராசன் சிறப்பு பேச்சாளர். அந்த கூட்டத்திற்கு வருகிற போதே NV நடராசன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மாலை 4 மணியிலிருந்தே முழுக்க காவலர்கள் சுற்றி நின்றார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆயிரக்கணக்கான திமுக கழக தொண்டர்கள் காவல் படையினுடைய தடைகளை உடைத்து முன்னேறிய போது நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே, முதல் துப்பாக்கிச் சூட்டை திமுக கழகம் கண்டது.
எப்போது? 1950 டிசம்பர். கட்சி தொடங்கி ஓராண்டில் 7 முறை, 7 ரவுண்ட் என்று சொல்வார்களே, 7 முறை துப்பாக்கிச் சூடு நடந்தது. இந்த பெயர்களை வேண்டுமென்று கவனமாக நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு நடராசன் தாழமுத்துவை தெரியும், 65 மொழிப்போரிலே இறந்து போனவர்கள் பெயர்கள் தெரியும். ஆனால் குன்றத்தூரிலே கொல்லப்பட்டவர்களின் பெயர்கள் தெரியவில்லை. ஒருவர் பெயர் குட்டி, ஒருவர் பெயர் பச்சை, இன்னொருவர் பெயர் தேவராஜன். 3 பேரும் பிணமாக சரிந்து விழுந்தார்கள் குன்றத்தூர் சந்திப்பிலே. அதுதான் திமுக கொடுத்த முதல் கடப்பலி. அப்படித்தான் வரலாறு நமக்கு தொடங்கிற்று. அதே போல அன்றைக்கு நடந்த அந்த போராட்டங்களில் அண்ணா சிறையிலே இருக்கிற போது இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சிறையில் இருந்தார்கள். 10 மாத கடுங்காவல், 3 மாத சிறை, 2 மாத கடுங்காவல். இப்படி எதற்காக என்றால், அவர்கள் அன்றைக்கு நடத்திய அந்த போராட்டத்தை எதிர்த்து, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நடத்திய போராட்டம், அதே போல விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று நடத்திய போராட்டம். 62 எல்லா நேரங்களிலும் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது குலக்கல்வி திட்டத்திலே ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நாம் திமுக கழகம் போராடிய போது அதை ஆதரித்து நாடு முழுவதும் ராஜாஜிக்கு ஆதரவாக பேசியவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். சிலம்பு செல்வர் மாப்போசிக்கென்று சில தனியான இடங்கள் உண்டு. அவர் போராட்டத்தை, தெற்கு எல்லை போராட்டத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. வடக்கு எல்லையிலே திருத்தணியை இணைக்க வேண்டும் என்று, அவர் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று போராடியதை நான் மறுக்கவில்லை. இதே 53வது ஆண்டில் சித்தூர் தமிழர் போராட்டம் என்று ஒன்று நடைபெற்றது. அந்த சித்தூரை தமிழ்நாட்டில் இணைக்க வேண்டும் என்று அவர் தொடங்கிய போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் வந்து கேட்டார். அண்ணா சொன்னார், திமுக தொண்டர்கள் உங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். கவனிக்க வேண்டும், உங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். திமுக கழகம்தான் பெரிய கட்சி, தமிழரசு கழகம் அவ்வளோ பெரிய கட்சி இல்லை. பிறகு ஏன் நீங்கள் அவர்கள் பின்னால் எங்களை அணிவகுத்து நிற்கச் சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அண்ணா சொன்னார், போராட்டத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். யார் பெரியவன் என்று பார்க்காதே, யார் தொடங்கியவன் என்று பார்த்து நாம் ஆதரவு கொடுக்கிறோம், அவனுக்கு பின்னால் நில் என்று சொன்ன பெருந்தன்மை அண்ணாவுக்கு உண்டு. எனவே அப்படி சித்தூர் தமிழர் போராட்டத்தை முன்னெடுத்தவர் மாப்போசி என்பதில் நமக்கு மதிப்பு இருந்தாலும், குலக்கல்வி திட்டத்திலே முழுக்க இந்தியை ராஜாஜி திணித்த போது, நாமெல்லாம் தார் கொண்டு இந்திய எழுத்தை திமுக கழகத்தினர் அழித்த போது மாப்போசி என்ன செய்தார்? பின்னாலேயே மண்ணெண்ணை எடுத்துக்கொண்டு போய் தாரை எடுத்து மறுபடியும் அந்த எழுத்துக்களை, இந்திய எழுத்துக்களை ஒளிரச் செய்தார். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு தலைவர் மாப்போசி தான். ஆனால் தமிழுக்காக போராடிய பெரியார் நமக்கு தலைவர், திராவிடர்களுக்கு தலைவர் அண்ணா, திராவிடர்களுக்கு தலைவர் கலைஞர், திராவிடர்களுக்கு தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர். எனவே இந்த 3 போராட்டங்களும் 53 ஜூலையிலே மிக கடுமையாக நடந்தன. அதுதான் 53ஆம் ஆண்டினுடைய மிகப்பெரிய போராட்டம், கழகத்தினுடைய போர்க்குணத்தை வெளிக்கொண்டு வந்த காட்சி. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. நான் இன்னும் நேரம் கருதி 62ஆம் ஆண்டு நடந்த சில நிகழ்ச்சிகள், சிட்டிபாபு தொகுத்திருக்கிற நிகழ்ச்சிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 62 தொடங்கும் போதே தேர்தலில் தொடங்குகிறது. 57 போட்டியிட்டு நாம் 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். 62 வெற்றி பெற முடியுமா, பார்த்து விடலாம் என்று காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு காமராஜர் தான் முதலமைச்சர், மிக கடுமையான ஒரு தேர்தல் களத்தை நாம் காண நேர்ந்தது. 62 எவ்வளவு பேர் போட்டியிட்டார்கள்? திமுக கழகத்தின் சார்பில் சட்டமன்றத்திற்கு 142 பேர், நாடாளுமன்றத்துக்கு 18 பேர் போட்டியிட்டார்கள். போட்டியிட்ட இடங்களில் 1/3 2 வெற்றி பெற்றோம். 142 இடங்களில் போட்டியிட்டு திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்றது. 18 இடங்களில் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு 7 இடங்களில் வெற்றி பெற்றது. என்ன செய்தி என்றால், இந்த தேர்தல் பிப்ரவரி மாதம் 17 24 வரைக்கும் நடந்தது. 25ஆம் தேதியே வாக்கு எண்ணிக்கைகள் வந்து சேர்ந்தன. காமராஜர் சொன்னார், 57 வெற்றி பெற்ற 15 பேரையும் தோற்கடிப்போம். முயற்சி செய்தார்கள். இந்த 15 பேரை தாண்டி வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று காமராஜரை கருதினார். என்ன வேடிக்கையான ஒரு தீர்வு வந்ததென்றால், 15 பேரில் 14 பேர் தோற்று போனார்கள். உண்மைதான், 15 பேரில் அறிஞர் அண்ணா உட்பட 14 பேர் தோற்று போனார்கள். ஒரே ஒருவர் மறுபடியும் என்று வந்தார், அவர் தான் கலைஞர். மறுபடியும் 62 குளித்தலையில் 57, தஞ்சாவூர் தொகுதியில் 62, ஒரு மிகப்பெரிய பணக்காரரை எதிர்த்து நின்று கலைஞர் வெற்றி பெற்றார்.
ஆனால் காங்கிரஸ் எங்கே கோட்டை விட்டதென்றால் 14 பேரை தோற்கடித்தது. புதிதாக 49 பேர் வெற்றி பெற்று விட்டார்கள். மொத்தம் 50 பேர் வெற்றி பெற்றார்கள். நாடாளுமன்றத்திலே 18 7 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். இவர்களுக்கு பாராட்டு கூட்டத்தை கடற்கரையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் அதே 62ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடத்துகிறார். அந்த மாநாட்டிலே தான் கடற்கரை மாநாடு. என் அப்பாவும் கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு பார்வையாளராக. அவர் சொன்னார், அண்ணா எப்படி இந்த இயக்கம் கட்டுப்பாடானது என்பதை நான் மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் காட்ட விரும்புகிறேன். பலர் நினைக்கிறார்கள் நாம் வளர்ந்து விட்டோம், நாம் வன்முறையாளர்கள், நாம் அடக்கமற்றவர்கள் என்று யாராவது கருதினால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், திமுக கழகம் ஒரு இராணுவத்தை போன்ற அமைப்பு. அதை மெய்ப்பிப்பதற்கு என்ன செய்யலாம்? இதோ இந்த மேடையில் அதுதான் 62 மார்ச் மாதம் 4ஆம் தேதி கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலில் ஒரு வரியை அண்ணா சொல்லுகிறார். அந்த வரியை நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சில் தேக்கிக் கொள்ள வேண்டும். வெற்றி வந்திருக்கிறது, நமக்கு 15-50 ஆகியிருக்கிறது. நான் ஒருவன் தோற்று போனேனே என்று கவலைப்படாதீர்கள், என் உருவத்திலே தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தம்பிகளே ஒன்றை நான் சொல்லுகிறேன், வெற்றி வரும்போது அடக்கம் வர வேண்டும். வெற்றி வரும்போது அடக்கம் வர வேண்டும். அண்ணா சொன்ன ஒரு பொன்மொழிகளிலே ஒன்று என்று நான் கருதுகிறேன். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வந்தகை என்று வள்ளுவன் சொன்னான். எனவே நீங்கள் அடக்கம் வர வேண்டும், இராணுவ கட்டுப்பாடு வர வேண்டும். இராணுவ கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு என்ன செய்தல் என்றால், அண்ணா சொன்னார், அனைவரும் அப்படியே எழுந்திருங்கள். இப்போது போல் அப்போது நாற்காலிகளெல்லாம் இல்லை, தரையிலே அமர்ந்துதான் கேட்டோம். நான் காந்தி திடலில் தரையில் அமர்ந்து கூட்டங்களை கேட்டது எனக்கு இப்போது நினைவிருக்கிறது. அண்ணா சொன்னார், எல்லோரும் எழுந்திருங்கள், அப்படியே திரும்புங்கள், நேராக நடந்து போய்விடுங்கள், எங்கே மேடைக்கு எதிரான திசையிலே நடந்து போங்கள். அப்படியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து போனார்கள். நில்லுங்கள் தம்பிகளே என்றார். நின்றார்கள். திரும்ப வாருங்கள், வந்து அமருங்கள் என்றார். சொல்லிவிட்டு மேடையிலே சொன்னார், திமுக ஒரு இராணுவம் என்பதை இதைவிட எப்படி மெய்ப்பிக்க முடியும் என்று கேட்டார். பல்லாயிரக்கணக்கானவர்களை நான் கூட உண்மையாக சொல்லுகிறேன், தவறாக கருத வேண்டாம். நீங்கள் எல்லோரும் எழுந்து அப்படியே போய் திரும்ப வாருங்கள் என்றால் என் மீது கோபப்படுவீர்கள். அதுதான் அண்ணாவுக்கு இருந்த வலிமை, அதுதான் தம்பிகளின் மீது அண்ணா கொண்டிருந்த பாசம், அதுதான் கடகத்தின் மீது அண்ணா கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு. அந்த போராட்டம் நடந்தது 62. ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டம், விலைவாசியை கண்டித்து நடந்த போராட்டம். அந்த விலைவாசியை கண்டித்து வெறும் ஆர்ப்பாட்டம்தான். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது சில கற்கள் வந்து விழுந்தன. கற்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட கற்கள் வந்து விழுந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள். அதிலேயும் அண்ணாவுக்கு சிறை. அண்ணா சிறையிலே இருக்கிற போது ஒரு வேறுபட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. எல்லாவற்றையும் சிட்டிபாபு குறித்திருக்கிறார். அண்ணா சிறையில் இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, நான் சொல்லுவது 62வது ஆண்டு, நேருவிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. இதற்கு இடையில் நான் சொல்ல தவறவிட்ட ஒரு பெரிய செய்தி, அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகிற வாய்ப்பை இழந்தார். அதனாலேயே நாடாளுமன்றத்துக்கு போகிற வாய்ப்பை பெற்றார். நாடாளுமன்றத்துக்கு அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கேதான் அண்ணா பேசினார். 62 மாநிலங்களவை, ராஜ்யசபா என்று சொல்லுகிறோமே, அந்த மாநிலங்களவைக்கு அவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே போகிற போதுதான் முதல் பேச்சில் அண்ணா சொன்னார், ஐ பிலாங் டு டிவிடெண்ட் ஸ்டாக் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற தொடர் அந்த இடத்தில் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. 2021 மே மாதம் 7ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றார். அந்த பதவியேற்பு விழாவிலே நானும் அமர்ந்திருந்தேன். எதிர்பார்க்கவில்லை, மு.க. ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்வார் என்பதுதான் இயற்கையானது. ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று அப்படி நிமிர்ந்து பார்த்தபோது அரங்கமே அதிர்ந்தது. அப்போதுதான் அப்படி ஒரு பெயரை தனக்கு சொன்னார். அந்த காட்சி, அவர் நிமிர்ந்து பார்த்த காட்சி, நான் மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், நான் ஒரு படம் பார்த்திருக்கிறேன். ஒரு பாலைவனம், ஒரு பாறையில் ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கும், அது பார்க்கிற போது அப்படி நிமிர்ந்து பார்க்கும். அந்த பார்வையாக அந்த பார்வை இருந்தது. அந்த பதவியேற்பு விழாவில் ஒரு பார்வையாளனாக கலந்து கொண்டு விட்டு நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிற போது சென்னை பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, சென்னை பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் விஜய் தொலைக்காட்சியும் இன்னொரு தொலைக்காட்சியும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டேன். முதலமைச்சர் தன்னுடைய பெயரில் இப்படி போட்டிருக்கிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள். என்ன போட்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் எம்.கே. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு
பிரசிடென்ட் திராவிட முன்னேற்றக் கழகம் பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று பதவியேற்ற 15 நிமிடங்களில் அந்த பதிவு வந்தது. பதவியேற்ற 15 நிமிடங்களில் அந்த பதிவு வந்தது. அது வேறொன்றும் இல்லை, தான் யார் என்பதை எதிரிகளுக்கு அவர் அறிவிக்கிறார். ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக். அதற்கு பிறகுதான் இந்த காரைக்குடிக்காரர் கதறினார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்றார். இவருக்கான கதறல் எங்கிருந்து வந்ததென்றால், பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று பதவியேற்ற 15 நிமிடங்களில் தனக்கான அறிமுகத்தை நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த தொடர், அந்த புகழ்பெற்ற தொடர் 62வது ஆண்டு அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே பேசிய அந்த பேச்சு. எனவே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், விலைவாசி போராட்டத்திலே அண்ணா சிறையில் இருக்கிறார். அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். ஒரு பெரிய அதிசயமான செய்தி நடந்தது. நமக்கே கவனத்துக்கு வராத செய்தி சிட்டிபாபு எழுதியிருக்கிறார். 62 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அண்ணா அவர்கள் சிறையில் இருக்கிற போது அந்த சிறை அதிகாரி அண்ணாவை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்கிறார். என்ன கடிதம்? பிரதமரிடமிருந்து வந்திருக்கிறது. நேரு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். நேரு அவர்கள் ஒரு சிறை கைதிக்கு கடிதம் எழுதுவாரா? என்ன கடிதம்? அண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மிஸ்டர் அண்ணாதுரை எம்பி, அண்ணாதுரை அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பி, நீங்கள் போராட்டத்தில் சிறையில் இருக்கிறீர்கள். உங்களை போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வர சொல்லுகிறேன். நீங்கள் வாருங்கள், என்னை சந்தித்து உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் என்று நேரு கடிதம் எழுதினார். அண்ணா என்ன விடை சொன்னார் என்பதுதான் அண்ணா என்பதற்கான அடையாளம். அண்ணா சொன்னார், நான் வருகிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன், கழகத்தின் தலைவராக வருவேன், கைதியாக உங்களை பார்க்க நான் வர முடியாது என்று சொன்னவர் அண்ணா தான். இவையெல்லாம் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போது அந்த விலைவாசி போராட்டத்தில் இருக்கிற போதுதான் காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் இந்த செய்திகளை என்னால் சொல்லாமல் நிறுத்த முடியவில்லை. அந்த சிறைவாசத்திலே தான் அன்றைக்கு விலைவாசி உயர்வை கண்டித்து சிறையிலே இருந்தபோதுதான் 2 பேரை நாம் இழந்தோம். ஒருவர் பெயர் பொற்செழியன், இன்னொருவர் பெயர் கோசு மணி. கோசி மணி அல்ல, ஆடுதுறை மணி அல்ல. சென்னை மாநகராட்சியிலே கவுன்சிலராக இருந்த கோசு மணி. அங்கே பொற்செழியனுக்கு வயது 23, கோசு மணிக்கு வயது 28. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருந்தவர் பொற்செழியன். தன் குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தையை விட்டு கழகத்திற்காக சிறைக்கு சென்றவன், செத்து மடிந்தவன், திமுக தொண்டன் என்பதை ஊருக்கு சொல்லுங்கள். பொற்செழியனினுடைய மரணம் எளிதானதில்லை. நாம் இன்றைக்கு இந்த கழகத்திலே ஈர்க்கப்படுகிறோம் என்றால் இந்த புத்தகத்திலே இருப்பது என்ன என்பதை மட்டும் அறிந்து கொள்வதற்காக நாம் வரவில்லை. இந்த கழகம் தந்திருக்கிற உணர்வை மறுபடியும் பெற்று செல்லுவோம். இந்த அரங்கத்திலிருந்து போகிற ஒவ்வொருவரும் திமுக கழகத்தின் தொண்டனாக போவோம். நாம் இந்த கட்சிக்காக உழைப்போம். இந்த கட்சி தான் நமக்காக பாடுபட்டது. இந்த கட்சி தான் இந்த மண்ணில் நமக்காக உயிரை பலி கொடுத்தது. அன்றைக்கு பொற்செழியனும் இன்றைக்கு கோசு மணி அவர்களும் ஏன் இறந்தார்கள்? இன்றைக்கு இருப்பதை போல சிறைகள் அன்றைக்கு இல்லை. நான் 1979 முதலாக சிறைக்கு போன அனுபவம் வேறு. 2002 பொடாவில் நான் சிறைக்கு போன அனுபவம் வேறு. 79 இருந்த சிறையே கொடுமையானது என்றால் 53 62 இருந்த சிறைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். நான் ஒன்றை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் 79 சிறைக்கு போன போது அது வெறும் ஆசிரியர் போராட்டத்துக்காகத்தான் போனேன். அப்படி போகிற போது ஒவ்வொரு அறையிலும் தனியாக கழிப்பறை கிடையாது. சிறை என்பதனுடைய மிகப்பெரிய கொடுமை என்ன என்றால், அடி இல்லை, உதை இல்லை, சித்திரவதை இல்லை, தனிமை தான். எந்த ஒரு மனிதனையும் தனிமையாக நீங்கள் வைத்து பாருங்கள். நீங்கள் அத்தனை பேர் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் கூழ் போய்விடலாம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். இன்னும் இந்த 6 மாதம் இதே அரங்கத்தில் தான் இருந்தாக வேண்டுமென்றால் இந்த அரங்கம் எவ்வளவு வசதியானதாக இருந்தாலும் நம்மால் இருக்க முடியாது. அந்த தனிமையாக இருக்கிற அந்த சிறையில் கூட கழிப்பறைகள் இல்லை. மாலை 6 மணிக்கு பூட்டப்படுகிற கதவுகள் அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் திறக்கப்படும். இங்கே இருக்கிற கட்சியை சேர்ந்தவர்கள், பெரியவர்கள், சிறை அறியாதவர்கள் இல்லை. மாலை 5:30 மணிக்கு கொண்டு வந்து இரவுக்கான சப்பாத்தியை கொடுத்து விடுவார்கள். முதல் வகுப்புக்கும் மற்ற வகுப்புகளுக்குமான வேறுபாடு, உங்களுக்கு சப்பாத்தி தருவார்கள் என்றவுடன் நாங்களும் மகிழ்ந்து களி இல்லை சப்பாத்தி என்று மகிழ்ந்தோம். பிறகுதான் தெரிந்தது, காலையில் சப்பாத்தி, கடும்பகல் சப்பாத்தி, மாலையில் சப்பாத்தி, மறுபடியும் சப்பாத்தி. அதற்கு பிறகு வெளியே வந்தவுடன் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்றால் சப்பாத்தியை தவிர என்று நான் சொன்னேன். எனவே 5:30 மணிக்கு ஏன் அந்த சப்பாத்தியை கொடுத்து விடுகிறார்கள் என்றால், அந்த சப்பாத்தி போடுகிறவனையும் சிறையில் 6 மணிக்கு அடைத்தாக வேண்டும்.
எனவே அவன் கொண்டு வந்து கைதி தான் அந்த சப்பாத்தியும் போட வேண்டும். 5:30 மணிக்கு கொடுக்கிற சப்பாத்தியை 8 மணிக்கு அதை எடுத்தால் இறந்து போன நம்முடைய அண்ணன் மானாமதுரையை சார்ந்த பரந்தாமன் சொல்லுவார், இது என்னையா அட்டை மாதிரி இருக்குது, எவ்வளவு நேரம் தான் கடித்து சாப்பிட்றது. நான் சொல்லுவேன், வேறு ஏதாவது வேலை இருக்கா, எதுவும் ரயிலுக்கு போக போகிறீங்களா? இல்லை மெதுவாக சாப்பிடுங்க, என்ன பிரச்சனை. எனவே அப்படிப்பட்ட உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற காலம் இன்றைய காலம் போல அன்றைக்கு இல்லை. உணவு இல்லை, உள்ளே கழிப்பறை இல்லை, ஒரே ஒரு பானை தான் கொடுப்பார்கள். எப்போதும் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உணவை விட கழிப்பறை தூய்மையாக இருக்கிறதா என்பது தான் முக்கியமானது. நம்மை போன்றவர்களுக்கு இயல்பாக, அதுவும் இந்த படித்த நடுத்தட்டு மக்களுக்கு ஒரு விடுதிக்கு போய் தங்கினால் கூட அங்கே இருக்கிற படுக்கை எப்படி இருக்கிறது, ஏசி வேலை செய்கிறதா என்பதையெல்லாம் தாண்டி கழிப்பறை ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்து விடுகிற பழக்கம் நமக்கு உண்டு. அங்கே கழிப்பறை இல்லை, ஒரு பானை தான் கொடுப்பார்கள். 3 பேர் இருக்கிற போது ஒரு பானையை கொடுத்து அங்கே தான் சிறுநீர் கழிக்க வேண்டும், அங்கே தான் நீங்கள் மலங்கடிக்கவும் வேண்டும் என்பதை விட தண்டனை வேறொன்றும் இருக்க முடியாது. அப்படி இருந்த காலம், அதைவிட மோசமாக இருந்த காலம் பகத்சிங் சிறையில் இருந்தது. அதை காட்டிலும் கொடுமையான காலம். இன்றைக்கு நாடு மட்டும் சீரடையவில்லை, சிறைச்சாலைகளும் சீரடைந்திருக்கின்றன. எனவே அவ்வளவு கடுமையான சிறைச்சாலை கொடுமைகளை தாங்காமல் தான் 2 பேர் இறந்து போனார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி தான் கழகம் வளர்ந்தது. நண்பர்களே, உயிரை பறி கொடுத்தோம், தோழர்களை இழந்தோம். ஒரு போராட்டம் என்று சொன்னால், சிறைக்கு போனவன் திரும்ப வருகிற போது, ஐயா சட்டத்தை எரித்தாரே 57 நவம்பர் 26 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்த தொண்டன் திரும்ப வரும்போது அவன் குடும்பமே சிதிலமாகி கிடந்தது. எங்கே இருந்தது என்கிற அடையாளம் தெரியாமல், எதற்காக? சொந்த தேவைக்காக அல்ல, தனக்கு வேலை வேண்டும் என்பதற்காக அல்ல, பதவி வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த நாடு மாற வேண்டும், சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக தன்னையே அடித்து கொண்ட தியாக தீபங்களாக இருந்தவர்கள் தான் திமுக கழகத்தின் தொண்டர்கள். அந்த கழகத்தை வளர்ப்பது என்பதுதான் நம்முடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். 62 நடந்த செய்திகள் இன்னும் இருக்கின்றன. கடைசியாய் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த 62ஆம் ஆண்டுதான் மூவலூர் ராமாமிர்த தம்மையார் இறந்து போனார். தற்செயலாகத்தான், உடல் நலமின்றி தான் இறந்தார். மூவலூர் ராமாமிர்த தம்மையாரை பற்றி நாம் அறிந்து கொண்டாக வேண்டும். தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் அவர் பயணம் செய்து பரப்புரை செய்தார். ஒரு மேடையில் என்ன நடந்தது என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் மேடையிலே பேசி கொண்டிருக்கிற போது 4 பேர் கையில் அருவாளோடு ஏறினார்கள். அவரை வெட்டப்போகிறார்களோ என்று நினைத்தார்கள். இல்லை, அவருடைய கூந்தல், நீண்ட கூந்தலை அந்த அருவாள் கொண்டு வெட்டினார்கள். அந்த மேடையிலே அவமானப்படுத்துகிறோம் என்று கருதினார்கள். மூவலூரார் சொன்னார், என் முடிதான் போயிற்று, நான் சாகும் வரை என்னை விட்டு என் கொள்கை போகாது என்று சொன்னார். அந்த கொள்கையோடு வாழ்ந்தார். அதனால் தான் நீங்கள் மூவலூர் ராமாமிர்த தம்மையாரினுடைய படத்தை பாருங்கள், அவர் முடி இருக்காது, இந்த கிராப் வெட்டி கொள்ளுவது என்கிற முடியோடு தான் அவர் இருப்பார். அதற்கான அடிப்படை காரணம் அந்த மேடையிலே நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு தியாகியாக இந்த கழகத்திற்காக பணியாற்றிய மூவலூர் ராமாமிர்த தம்மையார் இறந்து போன ஆண்டும் 1962. இப்படி ஒவ்வொரு ஆண்டிலும் தேட செய்திகள் கிடைக்கின்றன. அதை ஒன்றோடு ஒன்று நாம் விரிவுபடுத்தி கொண்டால், இது திமுகவின் வரலாறு அல்ல, தமிழ்நாட்டின் வரலாறு. இது நம்முடைய வரலாறு என்பதை நாம் அறிவோம். இந்த புத்தகத்திற்கும் இதை எழுதிய சிட்டிபாபு அவர்களுக்கும் இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிற உதயநிதி அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன், அதனை வாங்கி படித்து பரப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.